எதிர்நீச்சல் சீரியலுக்கு எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இப்போ வரைக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெசிபிக்கா கடந்த சில வாரங்கள்ல பார்கவியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறாங்க, அப்பா இறந்த மாதிரி இருக்கிற சீன்ல எல்லாம் பார்கவி அழறத பார்த்து நிறைய ஆடியன்ஸ் அழுதுருக்காங்க. சோ இப்படிப்பட்ட பார்கவி யார் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? சோ இன்னைக்கு எதிர்நீச்சல் பார்கவி, அதாவது ராஜஸ்ரீ அவங்களோட பயோகிராஃபி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகை ராஜஸ்ரீ ஒரு டாப் இன்ஸ்டாகிராம் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணாலே எக்கச்சக்கமா இவங்க மாடலிங் பண்ண போட்டோகிராஃப்ஸ் தாங்க இருக்கு. எல்லாத்துலயுமே அவ்வளவு அழகா இருக்காங்க. ராஜஸ்ரீ அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா March 20 அப்படின்னு சொல்றாங்க. சோ எதிர்நீச்சல்ல பார்கவியா வரவங்களோட ஒரிஜினல் பேர் ராஜஸ்ரீ. சோ ராஜஸ்ரீ அப்படின்றதுதான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேரும் கூட. இவங்க ப்ரொஃபைல் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது மாடலிங் தான் பயங்கரமா பண்ணுவாங்க போல இருக்கு. இவங்களோட கெரியரே அப்படின்னு தான். ரொம்ப சின்ன வயசுல இவங்க இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பல விதமான பிராண்டுகள்ல இவங்க மாடலிங் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ். அதுல பேர் சொல்ற மாதிரி அப்படின்னா இந்த ஃபேமஸ் கோல்ட் ஜுவல் ஷாப்பான தங்கமயில், பீமா கோல்ட், இது எல்லாத்துக்குமே இவங்க மாடலா இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய போட்டோகிராஃபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாத்துக்கூடயுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. சில டைம்லாம் பாத்தீங்கன்னா அம்மன் வேஷம் போட்டிருக்காங்க. அது எல்லாமே பயங்கரமா இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகிருக்கு. சோ இவங்க இந்த இன்ஸ்டாகிராம் வைரல் மாடலா கடந்த 2 வருஷங்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2024 தான் ஹை பீக்ல இவங்களுக்கு போது 10,000 இருந்த ஃபாலோவர் 43,000 ஆகுது. அப்படியே இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மீன் டைம்ல தான் எதிர்நீச்சல் சீரியலுக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்கு. சோ தர்ஷனுக்கு ஜோடியா ஒருத்தவங்களை தேடணும். இதுதான் எதிர்நீச்சலோட கான்செப்ட். அவருக்கு ஏத்த வயசுலயே அவருக்கு ஏத்த ஹைட் அண்ட் ஃபிட்லயே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடிஷன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இந்த ஆடிஷன்ல கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே கீழே தள்ளிட்டு நம்ம பார்கவி தான் சூப்பரா செலக்ட் ஆகுறாங்க. அதாவது இந்த பார்கவி கதாபாத்திரத்துக்கு ராஜஸ்ரீ தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு ரொம்ப புதுசு, இந்த நடிப்புன்றது ரொம்ப புதுசு. லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்களா. அப்படியெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கும்போது ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்களோட திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு பாடல், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த பாடலை தான் கேட்பாங்களாம். அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுனால சோ கண்டிப்பா இதுவும் மாறும், இது எல்லாமே கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அவங்கள தேத்திப்பாங்களா. அப்படி இருக்கிற டைம்ல தான் இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஒரு செகண்ட் வந்தா கூட போதும், இல்ல 2 நிமிஷம் வந்தா கூட போதும், அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டவங்களா. அதே போல எதிர்நீச்சலுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டாவே பயன்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஃபேன்ஸ் எல்லாமே ஹை ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இவங்களை ஒரு மாதிரி கொஞ்சம் அழுமுஞ்சியாவே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. தர்ஷனுக்காக ஏங்கி தர்ஷன் லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு, என்ன எப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆனா சீரியல் போக போக பாத்தீங்க அப்படின்னா அந்த அழுமூஞ்சி கொஞ்சமா அழுகிறது பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. கடந்த வாரம் பார்கவிய புரிஞ்சுக்கிட்டு தர்ஷன் போற மாதிரியும், பார்கவிக்கு அவங்க அப்பாவும் ஆதரவு கொடுக்கற மாதிரி, இவங்க எல்லாம் கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இவங்களை தேடி தர்ஷன் அங்க போற மாதிரியான சீன்ஸ் வரும். அப்புறம் மறுபடியும் அந்த அறிவுக்கரசியோட ஆட்கள் எல்லாமே அங்கிருந்து அவங்களை இங்க கூட்டிட்டு இங்க அவங்களோட வீட்டுல பயங்கரமா ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை கலகலப்புல பாத்தீங்கன்னா பார்கவியோட அப்பா அவர்கள் தவறிடுவாங்க. இதுதான் இந்த சீன். இந்த சீன்ல பார்கவி சும்மா பேய் மாதிரி நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்கவி கதாபாத்திரத்துல இருக்க நம்ம ராஜஸ்ரீ, அந்த பார்கவி அப்படின்ற கதாபாத்திரத்தை உள்வாங்கின ராஜஸ்ரீ உண்மையிலேயே அவங்க அப்பா இறந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அடிதடி குத்து கொலன்னு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம தான் தர்ஷன் வேணான்ட்டு தானே போனோம், அப்படி போகும்போது அப்பா கூட சந்தோஷமா கொடைக்கானல்ல இருக்கலாம்னு நினைக்கும் போது இப்படி பண்ணி நம்ம அப்பாவை சாகடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான இந்த எல்லா எமோஷன்ஸையும் இவங்க கேரி பண்ணணும். அதை கேரி பண்ணும்போது இவங்களுக்கு கிளிசரின் போட்டிருக்காங்க. இந்த கிளிசரின் ரொம்ப கொஞ்சம் தான் போட்டுட்டாங்களா. அதுக்கப்புறம் இவங்களே இந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே உள் வாங்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே அழுது அவங்களுக்கு கண்ணு எல்லாம் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பேய் மாதிரி நடிக்கிறாங்க, எதுக்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, ஒரு சின்ன சீன்ல நல்லா நடிச்சுட்டா கூட எதிர்நீச்சல் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த சீன் ஸ்பாட்ல எல்லாருமே கை
கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்களாம். அது ஒரு மாதிரி பூஸ்ட் அப் மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து எல்லார்கிட்டயுமே கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நடிப்பாங்களாம். சோ இவங்க நடிச்சிருக்காங்க, ஓகே நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த சீன் எல்லாம் நடிச்சு முடிச்ச பிறகு கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஜூனியர் பொண்ணு கைத்தட்டக்கூடாது அப்படின்லாம் இல்லாம எல்லாருமே கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ஓகே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா ஒன்ஸ் இந்த சீன் ரிலீஸ் ஆன பிறகு இவங்க சன் நெக்ஸ்ட்ல இவங்களும் தர்ஷனும் போட்டு பட்டிருக்காங்க. இத வந்து பார்த்த அத்தனை பேரும் பார்கவி 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 சூப்பர், பார்கவி செம எமோஷனலா இருக்காங்க அப்படின்னு இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்கவி பார்கவின்னு பார்க்கும்போது இவங்களால அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியலையா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா தான் இவங்க வந்து பாக்குறாங்களா. ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா இவங்கள பத்தி பேசும்போது அண்ட் இவங்களோட நடிப்பை இவங்களே வந்து சன் நெக்ஸ்ட் ஆப்ல அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற ஏதோ பொண்ணு நடிச்சு பாக்குறது வேற ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இவங்க நடிக்கிறத பார்த்து இவங்களுக்கே அழுக வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்கள பத்தி சொல்றாங்க நம்ம ராஜஸ்ரீ. அண்ட் ஸ்பெசிபிக்கா இந்த சீன் எடுக்கும்போது வேற ஒரு சீன் தான் வந்து திருச்செல்வம் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆனா ஸ்பாட்லயா மறுபடியும் இந்த சீனை மாத்திருக்காரு. ஒரு 7 பேப்பர் எக்ஸ்ட்ராவா போயிருந்திருக்கு. இதை பார்த்த தர்ஷனுக்கு பயம் வந்துருச்சு. அச்சோ சீன் இதுதான் தெரியும், ஆனா இன்னும் இவர் இவ்வளவு பேஜ் எழுதுறாரு, எப்படி நடிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்ட்டு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த சீன்ல தர்ஷனும் வந்து செம்மையா ஸ்கோர் பண்ணிருப்பாரு, பயங்கரமா நடிச்சிருப்பாரு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு பக்கம் தர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண, இன்னொரு பக்கம் பார்கவி பெர்ஃபார்ம் பண்ண, இப்படிதான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக் வந்து அல்டிமேட்டா அள்ளிடுச்சு. இப்ப தர்ஷன் வந்து ராஜஸ்ரீ அவர்களை முதல்ல பார்க்கும்போது என்ன நினைச்சாங்கன்னா, தர்ஷனுக்கு தெரியுமா ஓகே ஒரு பொண்ணு வராங்க, நமக்கு ஜோடி கேரக்டர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ராஜஸ்ரீ முதல் பார்த்தோன்னே ஓகே நமக்கு வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு பேர் வந்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நடிச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த அப்பா இருந்த சீன்ல ராஜஸ்ரீ அவர்கள் பார்கவியா நடிச்சதை பார்த்து தர்ஷனே வந்து ஆடி போயிட்டாராம். என்னப்பா இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறாங்க, பயங்கரமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. தர்ஷன் மட்டும் இல்லாம அந்த செட்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா திருசெல்வம் சாரும் வந்துட்டு நல்லா பண்ணிருக்கீங்கம்மா, இதே மாதிரி பண்ணுங்க, ஃபியூச்சர்ல ஒரு 3 ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியே தர்ஷனோட 2 ஜோடியையுமே வந்து பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பார்கவிக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு. அண்ட் வீட்ல அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். செம்மையா பண்ணிருக்க, இதே மாதிரியே பண்ணு, கண்டிப்பா உனக்கு சினிமால ஒரு பெரிய வாய்ப்பு வந்து காத்துக்கிட்டே இருக்கு, ஒரு நல்ல எதிர்காலமும் இருக்கு, இப்படியே பண்ணுன்னு சொன்னாங்களா. அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவே பெருமை ஜாஸ்தியா. எல்லாருக்குமே இந்த சன் டிவி லிங்க் வந்து அனுப்பிவிட்டு பாருங்க, எங்க வீட்டு பொண்ணு எப்படி நடிச்சிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டதா நம்ம பார்கவி அப்படின்ற ராஜஸ்ரீ வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து நான் ஆசைப்பட்டேன், அது வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அண்ட் இதோட மட்டும் இல்லாம பார்கவி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் வரப்போற எபிசோட்ஸ்ல செம்ம ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆயிருக்கு, தர்ஷனும் பார்கவி தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி 3 மருமக அங்க மாட்டிட்டு இருக்காங்க. இதுல பாவப்பட்ட பார்கவியும் போய் அங்க மாட்டிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த கேரக்டரை பயங்கரமா ராஜஸ்ரீ நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்க மேல இன்னும் எதிர்பார்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்கவி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ராஜஸ்ரீ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.